வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 4 ஹிந்தி சாப்டர் நம்பர் 4 அமாரா ஆஹார் அவர் டயட். அமாரா மீன்ஸ் அவர், டயட் மீன்ஸ் ஆஹார் மீன்ஸ் டயட் ஆர் ஃபுட். कैसा वो अपना आहार आओ मिलकर करें विचार. How should our diet be? How should our diet be? நம்மளுடைய டயட் வந்து எப்படி இருக்கணும்? Let us all think together. மில்கர்னா together, which are means think. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து திங்க் பண்ணுவோம். How should our diet be? Let us all think together. நம்மளுடைய டயட் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒன்றா எல்லாரும் சேர்ந்து திங்க் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. चावल दाल और सब्जी खाओ, धन में சுஸ்தி பூர்த்தி லாவோ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரைஸில் டயட்டில் வந்துட்டு ரைஸ், லென்டில்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம ஈட் பண்ணோம். தன்னா பாடி, சுஸ்தி பூர்த்தினா எனர்ஜி, நம்ம பாடிக்கு வந்து அது எல்லாமே வந்து எனர்ஜி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ரைஸு, தால், அதாவது பருப்பு வகைகள், காய்கறிகள் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈட் ரைஸ், லென்டில்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் பிரிங் எனர்ஜி டு அவர் பாடி. ஸோ நம்மளுடைய டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரைஸ் இருக்கணும், லென்டில்ஸ் பருப்பு வகைகள்லாம் இருக்கணும், வெஜிடேபிள்ஸ் எல்லாமே இருக்கணும். இந்த கம்ப்ளீட் டயட் தான் வந்து நமக்கு வந்துட்டு எனர்ஜி வந்து கொடுக்கும். केवल आलू तुम मत लाना, बिंदी परवल नेनुआ भी खाना. ஒன்லி ஆலு, அதாவது ஒன்லி பொட்டேட்டோஸ் மட்டும் நம்ம வந்து வாங்கிட்டு வராமல், லானா மீன்ஸ் பிரிங்கிங் வாங்கிட்டு வர்றது. ஸோ ஒன்லி பொட்டேட்டோஸ் மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வராமல், பிந்தினா லேடிஸ் ஃபிங்கர், பர்வல்னா புடலங்கா பாயிண்டட் கிரவுண்ட், அண்ட் நேனுவா மீன்ஸ் ஸ்பாஞ்ச் கார்டு புடலங்கா, அதாவது ரிஜிட் கார்டு இது எல்லாமே வந்துட்டு வி ஷுட் ஈட். நம்ம வந்து அது எல்லாமே சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். டோன்ட் ஜஸ்ட் பிரிங் பொட்டேட்டோஸ், ஈட் பிந்தி, பாயிண்டட் கிரவுண்ட் அண்ட் ஸ்பான்சி கிரவுண்ட் கார்டு, பாயிண்டட் கார்டு அண்ட் ஸ்பான்சி கார்டு. दूध दही तुम चक्कर खाओ, फल फूलों के बाग लगाओ. दूधना मिल्क, दूध मीन्स मिल्क, दही मीन्स कर्ड, चक्कर खाओ मीन्स ஈட் ஹார்ட்லி, நிறைய மனசார சாப்பிடுங்க. பால், தயிர் எல்லாம் வந்துட்டு நீங்கள் மனசார வந்து நிறைய சாப்பிடுங்க. ஃபல் ஃபூலோங் கே பாக் லகாவோ, பாக்னா பகீஜே கார்டனை வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நிறைய பிளான்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கார்டனில் வந்து நிறைய ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் வந்து பிளான்டேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஈட் மில்க் அண்ட் கர்ட் ஹார்ட்லி, பிளான்ட் ஃப்ரூட் ட்ரீஸ் இன் த கார்டன். டோன்ட் பிரிங் ஜஸ்ட் பொட்டேட்டோஸ், ஈட் லேடிஸ் ஃபிங்கர், பாயிண்டட் கார்ட் அண்ட் ஸ்பான்சி கார்ட். ஈட் மில்க் அண்ட் கர்ட் ஹார்ட்லி, பிளான்ட் த ஃப்ரூட் ட்ரீ இன் த கார்டன். ஒன்லி பொட்டேட்டோஸ் மட்டும் சாப்பிடாமல் நம்மளுடைய ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து சாப்பிட்ணும். தயிரும் பாலும் வந்து பார்த்திங்கன்னா மனசார சாப்பிட்ணும். நம்மளுடைய கார்டனில் வந்துட்டு நம்ம பழங்களுடைய மரங்களை நட்டு வைக்கணும். ஆம் அம்ரூத் பப்பீதா காவோ, கேலா பேல் பி கர் லே ஆவோ. ஆம்னா மேங்கோஸ், அம்ரூத்னா கோவா, பப்பீதா மீன்ஸ் பப்பாயா, கேலா மீன்ஸ் பனானா, பேல் மீன்ஸ் உட் ஆப்பிள் விளாம்பழம். நம்ம என்னென்ன சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா மேங்கோ மாம்பழம் சாப்பிட்ணும், கொய்யாப்பழம், பப்பீத்தா இது எல்லாமே வந்து சாப்பிடணும். கேலா வாழைப்பழமும் விளாம்பழமும் கூட வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். ஈட் மேங்கோ, கோவா அண்ட் பப்பாயா, பிரிங் பனானாஸ் அண்ட் உட் ஆப்பிள் டு ஹோம். गरबूज तरबूज ककड़ी कीरा, गर्मी की रहते है पीड़ा. गरबूज मीन्स मस्क मेलान, तरबूज मीन्स वाटर मेलान, ककड़ी कीरा मीन्स कुकुम्बर, ரெண்டுமே வந்துட்டு குக்கும்பர், 2 டைப்ஸ் ஆஃப் குக்கும்பர். गर्मी की तरह है पीड़ा, நம்மளோட சம்மரில் வர அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து அது சால்வ் பண்ணும். ஸோ muskmelon, watermelon and cucumber, they relieve the pain of the summer.
they relieve the pain of the summer. खूब करो पानी का व्यवहार, इसका महिमा अपरांबर. கூப் கரோங், அதாவது வந்து பானி வாட்டர் வந்து நிறைய வந்துட்டு குடிக்க சொல்கிறாங்க. தண்ணி வந்து நிறைய வந்து எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியில் வந்து நிறைய பான்லெஸ் க்ளோ, நல்லா க்ளோவை வந்து கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. விவகார் மீன்ஸ் நிறைய வாட்டரில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது வந்து நம்ம பாடியை வந்துட்டு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். போஜன் மே ஹோ கூப் சாலட், இஸ்கா ஹே அப்னா அந்தாஜ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் வந்துட்டு போஜன்னா ஃபுட்டில் வந்துட்டு நிறைய சாலடும் சேர்த்து எடுத்துக்கணும். இதனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அது எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஸ்டைலில் அந்தாஜ், அந்த சாலட் வந்து நம்மளுடைய ஓன் ஸ்டைலில் நமக்குன்னு யூனிக்கான எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். யூஸ் plenty ஆஃப் வாட்டர், இட் க்ளோஸ் இஸ் போன்லெஸ். ஈட் லாட் ஆஃப் சாலட் வித் ஃபுட், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக்யூ ஸ்டைல். நிறைய தண்ணி குடிக்கணும், அதில் நிறைய வந்துட்டு மகத்துவம் வந்து இருக்குது. நம்மளுடைய ஓன் ஸ்டைலில் நம்ம ஃபுட்டில் நிறைய சாலடையும் வந்து சேர்த்துக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி சாலடை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும். மூலி டமாட்டர் காஜர் கானா, பாலக் கோபி பூல் நா ஜானா. மூலினா முள்ளங்கி ரேடிஷ், டமாட்டர்னா தக்காளி டொமேட்டோ, காஜர் மீன்ஸ் கேரட். இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிடணும். பாலக் கோபி, அதாவது பாலக்னா ஸ்பினாச், கீரைகளையும் வந்து பார்த்திங்கன்னா மறக்கக்கூடாது. பூல்னா ஜானா, மறந்துட்டு போயிடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கீரைகளையும் உணவில் சேர்த்துக்கணும். ஈட் ரேடிஷ், பொட்டேட்டோ அண்ட் கேரட், டோன்ட் ஃபர்கெட் ஸ்பினாச். பூஞ்சா சத்து நிருத்திய காயே, வைத்திய ஹக்கீம் கர் நா ஆயே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்துட்டு ரெகுலராக ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்ம சத்து நிறைஞ்ச ஃபுட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து டாக்டர், வைத்தியானா டாக்டர், டாக்டர் ஹக்கீம்னு ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்டர் ஹக்கீம் வந்து நம்ம வீட்டுக்கு கர்னா ஆயே, நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம சத்து நிறைஞ்ச ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டால் டாக்டர் ஹக்கீம் வந்து நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டார். Eat nutritious food so that the Dr. Hakim not come to our home. पेट से ज़्यादा कब कोई खाए, काकर वह पीछे पचाए. வயிறு ஃபுல்லாக வந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து வெறுத்துடுவாங்க. பேட்னா ஸ்டொமக்கு, ஜியாதானா நிறைய, டூ மச் ஆஃப் ஃபுட் வந்து சாப்பிட்றவங்க வந்துட்டு அவங்க வந்து பின்னாடி அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதை வந்து ரெக்ரேட் பண்ணிவிடுவாங்க. when someone eat too much of their stomach, they regret it later. ताज़ा खाना हर मत खाओ, नहीं बहाना भी बनाओ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஃப்ரெஷ் ஃபுட்டை வந்து சாப்பிடணும். தாசானா ஃப்ரெஷ் ஃபுட்டை வந்து நம்ம எப்போவுமே வந்து எடுத்துக்கணும். இதனால் வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் நம்ம வந்து அதுக்கு சொல்லக்கூடாது. जब खाते हैं टग से खाना, व्याधि को ना मिले बहाना. जब खाते, நம்ம வந்து கரெக்டான டைமில் ப்ராப்பராக வந்து சாப்பிட்டுட்டோன்னா நமக்கு வந்து சிக்னஸ், அதாவது வியாதினா சிக்னஸ், அதாவது உடம்பு சரியில்லாத வந்து நமக்கு அது வந்து நம்மக்கிட்ட வரவே வராது. ஃபீவர், சிக்னஸ் எதுவுமே வந்து நம்மக்கிட்ட வராதுன்னு சொல்கிறாங்க. when you eat properly, no sickness can touch you. ऐसा हो अपना आहार खाकर हम ना पड़े बीमार. இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து நம்ம டயட்டை வந்து பிளான் பண்ணனா நமக்கு வந்துட்டு பீமார், ஃபீவர், அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத இல்னஸ்ன்றதே வந்து நமக்கு வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. let this your rule so you don't fall ill after eating. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூல் வச்சு கரெக்டான டைம்லலாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து இல்னஸ்ன்றதே வந்து வராது. ஸோ நம்மளுடைய டயட் எப்படி இருக்கணுன்றத இந்த போயமில் நம்ம பார்த்தோம். இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.